வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது. இந்த படத்தில் ஒரு பெரிய லீப் இருக்குது. இந்த படத்தில் அவர் வேர்ல்ட் பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்ட் பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்க் காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்ல தன் கதையை வந்து ஒரு படமா எடுப்பாங்க. அப்படி மாதிரி வந்து இந்த படத்துல அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிமறையும் இல்லாம அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோட காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பத்தி நாங்க எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்றது, ஒரு தாஜ்மஹாலை பத்தி நம்ம 1000 பேர் 1000 விதமா சொல்றதை கேட்டாலும் நாம போய் நேரில் பார்க்கும்போது இருக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால, விமர்சனங்களால அல்லது எங்களை போன்ற சக இயக்குனர்களால கடத்த முடியாது. அதனால அந்த அனுபவத்தை நீங்கெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவுல சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். ஆனால் இதை தியேட்டர்ல போய் அனுபவிச்சு பாருங்க அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்டா இருக்கு. இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.